நோன்பாளிகளுக்காக சொர்க்கத்தில் ஒரு விசேஷமான ஒரு வாசல் இருக்கிறது. அந்த வாசல் வழியாக தான் நோன்பாளிகள் அந்த சொர்க்கத்துக்குள் செல்வார்கள். சுப்ஹானல்லாஹ். இந்த ஹதீஸை கவனிங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இன்ன ஃபில் ஜன்னதி பாபன் யுகாலு லஹு ரையான். சொர்க்கத்தில் ஒரு வாசல் இருக்கிறது. அந்த வாசலுக்கு ரையான் என்பதாக சொல்லப்படும். யதுகுலு மின்ஹு ஸாயிமூன யௌமல் கியாமா. மறுமை நாளில் நோன்பாளிகள் மட்டுமே அந்த வாசல் வழியாக உள்ளே செல்வார்கள். லா யதுகுலு மின்ஹு அஹதுன் கைருஹும். அந்த வாசல் வழியாக நோன்பாளிகளை தவிர வேறு யாரும் செல்ல மாட்டார்கள் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அழகான ஹதீஸ். இந்த ஹதீஸ் புகாரி என்ற நூலிலே பதிவாக இருக்கிறது. யோசிச்சு பாருங்க, நோன்புக்கு எவ்வளவு பெரிய சிறப்பு பாருங்க. அல்லாஹ் ஜல்ல தஆலா இந்த நோன்பாளிகளுக்காக வேண்டி சொர்க்கத்தில் தனியாக விசேஷமான ஒரு வாசலை வைத்திருக்கிறார். அந்த வாசல் வழியாக தான் நோன்பாளிகள் உள்ளே செல்வார்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். நாம் ரமதான நோன்பு என்பதாக சொன்னா அந்த வாசலில் செல்லக்கூடிய அனுமதி அல்லாஹ் நமக்கு தரமாட்டான். அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த ஹதீஸை கவனிங்கள். சொர்க்கத்தின் ரையான் என்று கூறப்படும் ஒரு வாசல் இருக்கிறது. மறுமை நாளில் அதன் வழியாக நோன்பாளிகள் நுழைவார்கள். அவர்களை தவிர வேறு எவரும் அதன் வழியாக நுழைய மாட்டார்கள். நோன்பாளிகள் எங்கே என்று கேட்கப்படும். நோன்பாளிகள் எங்கே என்பதாக கேட்கப்படும். அதாவது நோன்பாளிகள் எங்கே என்பதாக கேட்கப்படும். உடனே அவர்கள் விடுவார்கள். நோன்பாளிகள் நிற்பாங்க. அவர்களை தவிர வேறு எவரும் அதன் வழியாக நுழைய மாட்டார்கள். அவர்கள் நுழைந்ததும் அவ்வாசல் அடைக்கப்பட்டு விடும். அதன் வழியாக வேறு யாரும் உள்ள போக மாட்டாங்க என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அல்லாஹ் அக்பர். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடையவர்களே, ரமதான்ல சின்ன சின்ன நோய்க்காக வேண்டி சின்ன சின்ன காரணத்துக்காக நோன்பு எந்த காரணத்தை கொண்டு விட்டுறாதீங்க. நோன்பு ஒருபோதும் விட்டுறாது. இது ஒரு சீசன். அல்லாஹ் நன்மைக்கு தரக்கூடிய ஒரு சீசனா இருக்கிறது. இந்த சீசன்ல அதிகமாக நன்மைகள் செய்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். சொர்க்கத்தை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கிறது. நிச்சயமாக இந்த மாதத்தில் நாம் நோன்பை தோன்பதாக சொன்னால் சொர்க்கத்தின் விசேஷ ஒரு வாசல் எல்லாம் நமக்காக வேண்டி தயார் செய்து வைத்திருக்கிறான். அந்த வாசலின் பெயர் தான் ரையான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு நம் அனைவருக்கும் அந்த ரையான் என்ற சொர்க்கத்தினுடைய வாசல் வழியாக சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய ஒரு புனித பாக்கியம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து அருள்வானாக. நம்முடைய நோம்பில் இருக்கக்கூடிய பிழைகளை அல்லாஹ் பாதுகாத்து அருள்வானாக. அல்லாஹ் அதை மன்னித்து அருள்வானாக. சரியாக முறையாக அல்லாஹ்வுடைய திருப்திக்காக வேண்டிய நோன்பு வைக்கக்கூடிய பாக்கியம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. அல்லாஹ் நம் அனைவருக்கும் இந்த ரமதானுடைய மாதத்தில் அதிகமாக அமல் செய்யக்கூடிய பாக்கியம் தந்தருள்வானாக. ஆமீன்.